1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पहला कोरिन्थ का पहला अध्याय 18वें वचन को हम पढ़ेंगे। क्योंकि क्रूस की कथा नाश होने वालों के लिए मूर्खता है, परंतु हम उद्धार पाने वालों के लिए परमेश्वर की सामर्थ है। ஜெபிக்கலாம். தலையை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். सर को झुकाकर प्रार्थना करेंगे। கர்த்தர் அந்த வசனத்திலிருந்து நம்மளோடு பேசணும். इस वचन के माध्यम से परमेश्वर हमसे बात करना है। ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु। வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा है उसके द्वारा हमसे बात எங்களை कीजिए। தாழ்த்தி கொடுக்கிறோம் அப்பா. हमें नम्र करके देते हैं। கர்த்தாவே உம்முடைய நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. तेरे नाम को हमें प्रकट करके दीजिए। நீர் கடைசியாக சொன்ன 7 வார்த்தைகள், और आखिरी में आपने जो 7 शब्द बोले, நீர் சிலுவையில் இருக்கும்போது நீ சொன்ன 7 வார்த்தைகள், क्रूस में से जब 7 शब्द आपने बोले, அதுல இருக்கிற ஒவ்வொரு நாமத்தையும் வெளிப்படுத்தி தாங்க. उसके अंदर के हर एक नामों को प्रकट करके दीजिए। அந்த ஒவ்வொரு வாக்கியங்களிலும் மறைந்து இருக்கிற உம்முடைய பெயரை வெளிப்படுத்தி தாங்க. और हर वाक्य के अंदर छिपा हुआ आपका नाम को प्रकट करके दीजिए। எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. हमें नम्र करते हैं प्रभु। சிலுவை பற்றின உபதேசம் और क्रूस का जो उपदेश है கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கும், नाश होने वालों के लिए मूर्खता है, ஆனா ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ लेकिन जो उद्धार पाने वाले हम लोग அது हैं தேவ பலனா இருக்கு ராஜா. वो परमेश्वर का सामर्थ है அந்த प्रभु। பலத்தினால் எங்களை ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க. उस सामर्थ से हमें भर दीजिए। அந்த பலத்தினால் எங்களை ஆசீர்வதிங்க. उस सामर्थ से हमें आशीष कीजिए। தாழ்த்தி தருகிறோம். नम्र करके देते हैं। துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. स्तुति गौरव और महिमा तुझी को देते हैं। மீட்பரும் இரட்சகருமாகிய और चुटकार करता और रक्षक யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन। வாசிப்போம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது। பாருங்க, பைபிள் சொல்லுது कलाम कहती है சிலுவை பற்றின உபதேசம். और क्रूस का समाचार। சிலுவையில ஒரு உபதேசம் இருக்குது. क्रूस के अंदर एक कथा है, இந்த உபதேசம் நம்மளுக்கு பலனா இருக்குதா. और ये कथा जो है हमारे लिए सामर्थ्य है। ஒவ்வொரு அந்த சிலுவை பற்றின உபதேசத்துல இருக்கிற அந்த மர்மங்கள், और क्रूस की कथा के जो गुप्त बातें हैं, அது எல்லாமே நம்மளுக்கு தேவ பலத்தை கொடுக்கும். वो सब कुछ हमें परमेश्वर का सामर्थ्य देता है। அதுல ஒரு வல்லமை இருக்குது. उसके अंदर एक सामर्थ्य है। சிலுவை உபதேசத்துல ஒரு வல்லமை இருக்குது. और क्रूस की कथा के अंदर एक सामर्थ्य है। இந்த சிலுவை நீங்க எடுத்தீங்கன்னா, इस क्रूस को ले लेंगे, இது இன்னைக்கு நம்ம அத சிலுவை உபதேசம் சொல்லி நம்ம எடுக்கிறோம். आज हम उसे क्रूस की कथा बोलते हैं। ஆனா ரட்சிக்கப்படுற நம்மளுக்கு அது தேவபலன். हाँ, उद्धार जो पाते हैं हमारे लिए वो परमेश्वर का सामर्थ्य है। ஆனா மற்றவர்களுக்கு அது எப்படி இருக்குது? लेकिन दूसरों के लिए कैसा है? அது பைத்தியமா இருக்கும். वो पागलपन है, அது அவங்களுக்கு பைத்தியமா वो இருக்கும். मूर्खता है। அவங்க ஹிஸ்டரியை செக் பண்ணுவாங்க. वो इतिहास को जांचेंगे। பாருங்க, இந்த சிலுவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, अगर क्रूस के बारे में हम बात करेंगे तो யெகோஷுவா சிலுவையில போறதுக்கு முன்னாடி, यहोशुआ क्रूस में जाने से पहले, யெகோஷுவா எதுக்கு சிலுவையில அறைஞ்சாங்க? यहोशुआ को क्यों क्रूस पे मारे? அந்த சிலுவைங்கிற அந்த காரியம் என்னது? ये क्रूस ये क्या है? யெகோஷுவா மட்டும் சிலுவையில அறையப்படல. केवल यहोशुआ को ही नहीं मारा, அங்கே 2 கள்ளர்களும் என்ன செய்யப்பட்டாங்க? அறையப்பட்டாங்க. 2 चोरों को भी मारा। அன்னைக்கு ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும்னா, और उस दिन अगर किसी को दंड देना है, ரோமர்கள் ஒருத்தரை தண்டனை கொடுக்கணும்னா, रोमियों के बीच में किसी को दंड देना होता, அவங்க காலை உடைப்பாங்க, वो पैर को तोड़ते हैं, அவங்க முதல்ல சித்திரவதை பண்ணுவாங்க, और पहले उनको सताएंगे, அவங்கள அடி போட்டு அடிப்பாங்க, उनको बहुत मारेंगे, அவங்கள என்னெல்லாம் எப்படிலாம் சித்திரவதை பண்ணுமோ அப்படி சித்திரவதை பண்ணிட்டு, और जैसे उनको सता सकते हैं उतना सताएंगे, பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அவங்கள தொல்லை பண்ணுவாங்க, और अलग अलग हथियारों से उन्हें तकलीफ पहुंचाएंगे। அப்படி பயங்கரமாக டார்ச்சரிங் நடக்கும்। ऐसे बहुत तकलीफ देंगे, அந்த டார்ச்சர் முடிஞ்ச உடனே, और उस तकलीफ की घटना होने के बाद அடுத்தப்பல ஒரு நாள் அவங்கள சிலுவையில கொண்டு போய் அந்த பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க। और एक दिन उनको क्रूस में एक दंड देते हैं। கள்ளனுக்கு அந்த பனிஷ்மென்ட் கிடைக்கும், चोर को वो दंड मिलता है, ஒரு தப்பு பண்றவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துருவாங்க। और जो गुनाह करता है उसके लिए वो दंड मिलता है। அவனை சிலுவையில அறைஞ்சிட்டு उसको क्रूस में मारकर அதுக்கு ஒரு உயிர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க। उसके बाद वो देखेंगे कि उसके अंदर जीवन है क्या। உயிர் இருந்துச்சுன்னா, यदि अगर उसके अंदर जान बची होगी, கால்ல இருக்க எலும்பை உடைப்பாங்க, और पैर के हड्डियों को तोड़ेंगे, அவங்க கால்ல இருக்க எலும்பெல்லாம் உடைச்சிருவாங்க। उनके पैर के हड्डियों को तोड़ देंगे, அப்புறம் அந்த இடத்துல
இடத்திலே உயிர் போயிரும் அவனுக்கு. और उसी जगह पर उसकी प्राण निकल जाएगी। இப்படி அவன் அந்த சித்திரவதையோடு சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். ऐसे वो हर दिन दुख को सहता रहता है। அவன் சிலுவையில தொங்குறது மட்டுமல்ல, वो केवल क्रूस पे लटकना ही नहीं, வேதனைக்கு மேல வேதனை அடைஞ்சு கொண்டே இருப்பான். और दर्द के ऊपर दर्द को सहता रहता இது है। பயங்கரமான ஒரு தண்டனை, ये एक भयानक दंड है, ரொம்ப மோசமான ஒரு தண்டனை. एक भयानक दंड है। இந்த தண்டனைக்குள்ள யாருமே போக கூடாது. इस दंड के अंदर कोई भी नहीं जाना। அப்படி பயங்கரமான ஒரு தண்டனை அந்த கல்லறைகளுக்கு கொடுத்தாங்க. ऐसे एक भयानक दंड उस चोरों को मिला, அதே போல யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. ऐसे ही यहोशुआ को भी मिला। அவர் பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்டால சித்திரவதை பண்ணாங்க. वो अलग अलग हथियारों से उसे सताए, ஆனா யாருக்குமே செய்யாத ஒரு காரியத்தை செய்தாங்க அவங்களுக்கு. लेकिन किसी को ऐसा किया नहीं, ऐसे काम उन्होंने किया। அவருக்கு ஒரு முள்மூடி சூட்டுனாங்க. उसको एक कांटों का मुकुट दिया, அந்த முள்னால ஒரு கிரவுன் பண்ணி एक कांटों की फांदी से एक मुकुट को बनाकर அவருடைய தலையில வச்சு இருக்குனாங்க. और उसके सर में रखकर दबाए। இது எந்த கல்லனுக்கும் செய்ய மாட்டாங்க. ये कोई भी चोर को नहीं करते ஆனா हैं, யெகோஷுவாவுக்கு நடந்தது. लेकिन यहोशुआ को हुआ। ஏன் அவர் இந்த வேதனைக்குள்ளாக போனார்? क्यों इस वेदना के अंदर वो गए? ஏன் அவருடைய தலை மேல அந்த முள்மூடி சூட்டப்பட்டது? क्यों उनके सर पर वो कांटों का मुकुट लगाया गया? எல்லாமே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக. और सारे चीज इस भविष्यवाणी को पूरा करने के लिए அவர் சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்க. उसे क्रूस पर सौंप दिए, அவருடைய வஸ்திரத்தை உரிந்தாங்க. और उसके कपड़े को उतार दिए, அவரை அவமானப்படுத்தினாங்க. उसको अपमान किया। அவர் சிலுவையில தொங்கும்போது वो जब क्रूस पे लटके थे, வஸ்திரம் இல்லாம தொங்கினார். वो बिना वस्त्र के थे। அப்படி அவமானப்படுத்துவாங்க. ऐसे अपमान किए, பாருங்க, இப்படி அவமானத்தோடு தொங்கிட்டு இருக்கிற வேளையில ऐसे अपमान के साथ जब लटक रहे थे, கர்த்தர் 7 வார்த்தைகளை என்ன செய்றார் சொல்றார். परमेश्वर 7 शब्दों को कहता है। இவ்வளவு வேதனையில துடிச்சிட்டு இருக்கும்போது और इस वेदना के अंदर तड़पते समय भी கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு थोड़ा சொல்லி. सोच कर देखिए वो कैसा होगा। நீங்க அந்த சீனுக்குள்ள போய் பாருங்க. आप उस घटना के अंदर जाकर देखिए, நீங்க அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பாருங்க. आप उस जगह में हैं ऐसा सोचिए। கால்ல ஆணி அடிச்சிருக்காங்க, पैरों में खिला मार दिए हैं, கையில ஆணி அடிச்சிருக்காங்க. हाथों में खिला है, இந்த ரெண்டு கையில ஆணி அடிச்சிருக்கும் போது और ये दोनों हाथ में जब खिला मारते அவர் हैं, ஒழுங்கா நிக்கவும் முடியாது, वो सीधा खड़ा भी नहीं रह सकता, அவர் ஒண்ணும் செய்ய முடியாது, और कुछ नहीं कर सकता। அதுல தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. उसमें लटक रहा है, அந்த தொங்கிட்டு இருக்கிற அந்த வேளையில और लटकने के समय में அவர் வேதனையோடு வார்த்தைகளை சொல்றார். वो वेदना के साथ शब्दों को कहता है। அவ்வளவு வேதனையோடு வார்த்தைகளை சொல்றார். वो उतने वेदना के साथ शब्दों को कहता है। அந்த வேதனையுள்ள வார்த்தைக்குள்ள उस वेदना भरी हुई शब्दों के अंदर அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு உபதேசம். और हर एक शब्द जो है एक एक उपदेश है। அதுதான் சிலுவை உபதேசம் சொல்லி சொல்றோம். उसे ही क्रूस की कथा कहते हैं। சிலுவையில இருந்துட்டு அவர் செய்தி கொடுக்கிறார். वो क्रूस में रहकर भी संदेश देता है। அவர் சிலுவையில இருந்து 7 வார்த்தையினால செய்தி கொடுக்கிறார். वो 7 शब्दों से संदेश देता है। அவர் ஆடா இருக்கும்போது, वो जब मेमना था, அங்க ஆடு அங்க வெட்டப்படும் போது, और जब मेमना वध होता है, அந்த ஆடு இப்போ ப்ளீட்டிங் பண்ணுது, और वो मेमना जो है बड़बड़ाता है, அந்த ஆடு இப்போ கத்துது, वो मेमना चिल्लाता है। அவர் சத்தமிடாத ஆட்டை போல போனார். वो शांत भेड़ के मानित गया, அவருக்கு செய்யக்கூடியதெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே, और उसके लिए जो कुछ करना था वो करने के बाद, கடைசி அந்த ஆடு வெட்டும்போது ஒரு சத்தம் போடும். और आखिरी में उस मेमने को मारते समय वो भेड़ जो है आवाज देती அந்த है। சத்தம் 7 வார்த்தையில வந்துச்சு. वो आवाज जो है 7 शब्दों में आई। அவருடைய முதல் வருகையில उसके पहले आगमन में அவர் ஆட்டுக்குட்டியா வந்தார். वो मेमना बनकर आया। அந்த ஆட்டுக்குட்டியா வந்திருக்கும் போது, वो मेमना बनकर जब आए, அவர் சிலுவையில ஒப்பு கொடுக்கப்படும் போது, क्रूस में जब सौंप दिया गया, அவர் அடிக்கப்படும் போது, वो मारा गया। அந்த ஆடு இப்ப 7 வார்த்தைகளால் அப்படி கத்துது. अब वो भेड़ जो है वो 7 शब्दों से बोलता है। எலியாவின் நேரத்துல एलिया के समय में பாருங்க இதே காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். यही चीजों को हम देखते हैं। ஒரு சின்ன பையன் செத்து போயிட்டான். एक छोटा बच्चा मर जाता ஆனா है, அவன் உயிரோட எந்திக்கும் போது लेकिन वो जी उठने के बाद அவன் என்ன செய்தான்? ப்ளீட்டிங் பண்ணான்னு சொல்லி பேர் சொல்லுவோம். उसमें लिखा गया है कि उसने कुछ बड़बड़ाई। அந்த செய்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். उस संदेश को हमने पहले ही देख चुके அவருடைய हैं। முதல் வருகையில उसके पहले आगमन இந்த में ஆடு கத்தும்போது ये मेमना चिल्लाते समय 7 வார்த்தைகளை சொல்லுது. 7 शब्दों को बोलती है। அவர் 7 வார்த்தைகளை சொன்னார். वो 7 शब्दों को बोला। அதே போல அவருடைய இரண்டாம் வருகையில ऐसे ही उसके दूसरे आगमन அவர் में யூதா கோத்திர சிங்கமா வெளிப்படும் போது वो यहूदा का सिंह करके प्रकट हुआ। அங்கேயும் 7 இடி முழக்கம் தான் வருது. वहां पर भी 7 गड़गड़ाहट आई। இந்த 7 வார்த்தைகளை எப்படி நம்ம பேசிக்கிட்டே
பேசிக்கிட்டே இருக்கிறோமோ, ये 7 शब्दों को जैसे हम बोलते जाते हैं, எப்படி காலம் ஃபுல்லா அதை பேசிக்கிட்டே வர்றோமோ, ऐसे जमाने से हम बात करते आ रहे हैं, மத்த நாள்லாம் பேச மாட்டோம். बाकी दिन नहीं बात करते हैं, குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் ஞாபகம் வந்துருது. केवल बड़े शुक्रवार को याद आ जाता है, இத பேசணும் அப்படி சொல்லி ஞாபகம் வருது. इसे बोलना है करके याद आ जाता है. அவருடைய இரண்டாம் வருகை நேரத்துல उसके दूसरे आगमन के அந்த समय 7 இடிமுழக்கத்தை பற்றி ஒரு கூட்ட ஜனங்கள் वो பேசுவாங்க. 7 गड़गड़ाहट के बारे में लोग बात करेंगे, எப்படி ஒரு ஆட்டினுடைய அந்த 7 வார்த்தைகளை பேசுறோமோ, और जिस प्रकार उस मेमने के 7 शब्दों के बारे में हम बोलते हैं, அதேபோல் சிங்கம் கெச்சிக்கும் போது ऐसे ही सिंह जब गरजती है 7 வார்த்தைகள் அவர் சொல்றார், और 7 शब्दों को कहता है, அது இடிமுழக்கம் போல இருந்தது. वो गड़गड़ाहट के मानित होता है. அந்த வார்த்தை என்னங்கிறது நமக்கு தெரியணும். वो शब्द क्या है वो मालूम होना है. அந்த இடிமுழக்கம் ரகசியம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். वो गड़गड़ाहट की गुप्त बातों को हम समझना है, அது தெரியாம और वो नहीं समझे तो நம்ம சிங்க குட்டியா மாற முடியாது. हम सिंह के बच्चे नहीं बन இன்னைக்கு सकते. நம்ம சொல்லலாம், आज हम बोल सकते हैं, நான் சிங்க குட்டி தான், मैं सिंह का बच्चा हूँ, என் யெகோஷுவா ஒரு சிங்கமா இருக்கிறார், मेरा यहोशुआ एक सिंह है, நான் சிங்க குட்டியா இருக்கிறேன். और मैं सिंह का बच्चा हूँ. அப்ப சிங்கம் வாயில இருந்து 7 இடிமுழக்கம் வந்துச்சுல்ல, तो सिंह के मुंह से 7 गड़गड़ाहट आई. அது சிங்க குட்டிகளுக்கு புரியணும். वो सिंह के बच्चों को समझना है. பாருங்க, இந்த 2 காரியம் இருக்குது. वो 2 चीजें हैं. முதலாவது வருகையில அவர் 7 வார்த்தைகளை சொல்றார், पहले आगमन में वो 7 शब्द कहता है, இரண்டாம் வருகையில 7 இடிமுழக்கம் வெளிய வருது. और 7वें आगमन में 7 गड़गड़ाहट आती है. இந்த காரியத்துல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. इन चीजों में कुछ तो घटनाएं हैं. இந்த 2 காரியத்தும் இணைக்கப்பட்ட ஒரு காரியம். ये दोनों जुड़ा हुआ चीज है. அந்த 7 இடிமுழக்கத்தை நீங்க எடுத்தீங்கன்னா वो 7 गड़गड़ाहट को ले लेंगे. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் वो பாருங்க. बहुत महत्वपूर्ण बात बताता हूँ, ध्यान दीजिए. 7 இடிமுழக்கம், 7 गड़गड़ाहट, அது 7 சத்தம், वो 7 आवाज है, அது 7 வார்த்தைகள், वो 7 शब्द हैं, அது 7 வார்த்தைகள் கொண்டது. वो 7 शब्दों वाला है. இந்த 7 வார்த்தைகள் என்ன, ये 7 शब्द क्या है, அது நீங்க அறிந்து கொள்ளணும். उसे आप जानना है. அது அறியக்கூடிய டைம் வந்துட்டு, जानने का समय आ चुका है, ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். बहुत निकट आ चुके हैं. கர்த்தர் யோவானை பார்த்து சொன்னார், परमेश्वर ने यूहन्ना को देखकर நீ அத कहा, முத்திரை போட்டுரு. तू उस पर मोहर लगा. அத முத்திரை போடுன்றே சொல்லிட்டாரு. उस पे मोहर लगाने को அதுல कहा. முத்திரை இருக்குது. उसमें एक मोहर है, அந்த முத்திரை உடைக்கப்படணும். वो मोहर टूटना है. அந்த முத்திரை போட்டது யாரு? उस मोहर को किसने डाला? தேவன் போட்டாரா? परमेश्वर ने डाला. क्या யார் போட்டா? किसने डाला? மனிதனாகிய யோவான் போட்டான். और मनुष्य जो यूहन्ना है उसने डाला. அதே போல वैसे ही கர்த்தர் யோவானை போல ஒருவனை எழுப்பி, परमेश्वर यूहन्ना के माने एक व्यक्ति को எந்த उठाकर, கரம் அதுக்கு முத்திரை போட்டுச்சோ, जो हाथों से मोहर डाली गई, அதே கரம் வந்து அந்த முத்திரை திறக்கும். वही हाथ उस मोहर को खोलेगी. அந்த முத்திரை திறக்கப்படணும். वो मोहर खुलना चाहिए. அது யோவானுக்கு மட்டும் தான் புரியும். वो केवल यूहन्ना ही जान पाएगा. யோவான் மேல இருந்த அபிஷேகத்துக்கு மட்டும் தான் वो புரியும். यूहन्ना के ऊपर के जो अभिषेक है वही जान पाएगा. இன்னைக்கு இந்த ரகசியம் நம்மளுக்கு வேணும். ये गुप्त बात हमें चाहिए. இந்த ரெண்டுமே கர்த்தர் ஒரு பேரோடு இணைச்சு ये வச்சிருக்கிறார். दोनों को परमेश्वर ने एक नाम के साथ जुड़ा है. பாருங்க, வெளிப்படுத்தின விஷயம் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா प्रकाशित वाक्य दूसरे अध्याय में देखेंगे तो அவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ वो कहता है कि जो जय पाता है அவனுக்கு என்னுடைய புதிய நாமத்தை கொடுப்பேன். उसको मैं अपना नया नाम दूंगा. யெகோஷுவா என்ன சொல்றாருன்னா, यहोशुआ क्या कहता है? நான் என்னுடைய புதிய பேர் அவங்களுக்கு मैं கொடுப்பேன். अपने नए नाम को दूंगा. அப்ப யெகோஷுவாக்கு ஒரு புதிய பேர் இருக்கு. तो यहोशुआ का एक नया नाम है. எப்பெல்லாம் ஒரு காரியத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறாரோ, और जब जब परमेश्वर आपको एक चीजों में जय देता है அப்பெல்லாம் கர்த்தர் ஒரு நாமத்தை வெளிப்படுத்துறார். तब परमेश्वर एक नाम को प्रकट करता है. ஒவ்வொரு நேரத்திலையும் हर एक समय में கர்த்தர் ஒரு நாமத்தை வெளிப்படுத்தி கொள்விப்பார். परमेश्वर एक नाम को प्रकट करता है. யோசுவா மரணத்தை ஜெயித்து அவர் உன்னதத்துக்கு ஏறும்போது यहोशुआ मृत्यु पर जय पाकर जब स्वर्ग में चढ़े அவர் ஒரு புதிய நாமத்தோடு எழுந்து वो போனார். एक नए नाम के साथ ही उठाए. அந்த புதிய நாமம் என்ன? वो नया नाम क्या है? யாருக்கும் தெரியல. कोई नहीं जानता. அந்த புதிய நாமம் யாருக்குமே वो புரியாது. नाम और किसी को समझ में नहीं அது आता. அவர் வெளிப்படுத்தாம நமக்கு தெரியாது. वो अगर प्रकट नहीं किया तो हमें नहीं समझ में आएगा. கர்த்தர் சிலுவையில 7 வார்த்தைகள் சொன்னார். परमेश्वर क्रूस में 7 शब्द बोले. இந்த 7 வார்த்தைகளும் 7 பெயர்களை கொண்டது. और ये 7 शब्द भी 7 नामों से है. இந்த 7 வார்த்தைகளும் 7 பெயர் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. और 7 शब्दों के अंदर 7 नाम है. சிலுவையில அவர் 7 வசனத்தை சொல்றார். और क्रूस में 7 शब्द
कहता है, 7 வார்த்தைகள் அவர் சொன்னார். 7 शब्द कहता அந்த है, 7 வார்த்தையும் அது யெகோவாவின் 7 பெயர்களை குறிக்குது. वो यहोवा के 7 नामों को बताता है. அதே போல वैसे ही இடிமுழக்கத்துல வர்ற 7 இடிமுழக்கங்கள் और गड़गड़ाहट में आने वाले 7 गड़गड़ाहट, அது அவருடைய பெயரை வெளிப்படுத்தும். वो उसके नाम को प्रकट करेगा, அவருடைய புதிய பெயரை வெளிப்படுத்தும். उसके नए नाम को प्रकट करेगा. இன்னைக்கு பழைய பெயரை நம்பதுக்கு முடியல. अभी जुना नाम को ही हम विश्वास नहीं कर புதிய सकते, பெயரை எப்படி நம்ப போறாங்கன்னே தெரியல. नए नाम को कैसे विश्वास करेंगे नहीं मालूम है. இன்னைக்கு ஜனங்கள்ட்ட பழைய பெயரை சொல்லியாச்சுனா आज लोगों के पास नए जुने नाम को बताएंगे तो அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. वो उसे स्वीकार नहीं कर पा रहे हैं. பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க, बड़े बड़े सेवक लोग हैं, அவங்களுக்கு யோசுவா பேர் நல்லா தெரியும். वो जानते हैं योशुआ के नाम को, ஆனாலும் யோசுவா பேரை சொல்ல மறக்கறாங்க. लेकिन योशुआ के नाम को बोलने से इनकार करते हैं. எங்க கூட்டம் குறைஞ்சிருமோ, कहीं भीड़ हमसे कम हो जाएगी, எல்லாரும் ஓடி போயிருவாங்களோ. सब भाग जाएंगे. சத்தியத்துக்காக நிக்கும் போது सच्चाई के लिए जब खड़े होंगे, யார் ஓடி போனாலும் பரவாயில்ல, कोई भी भाग जाए तो कोई फिक्र नहीं, கர்த்தர் கூட இருப்பாரு. परमेश्वर साथ होगा, அவர் நம்ம கூட இருப்பார். वो हमारे साथ होगा. அவருடைய நாமத்துக்காக நிக்கும் போது उसके नाम के लिए जब हम खड़े होते அவர் हैं, நம்ம கூட இருக்கிற वो தேவன். हमारे साथ में रहने वाला பாருங்க, है. இந்த ரெண்டு சம்பவமும் ये दोनों घटनाओं को அது பெயரோடு இணைக்கப்பட்ட ஒரு वो சம்பவம். नाम के साथ जुड़ा हुआ घटना அது है, பெயரோடு இணைக்கப்பட்டு இருக்குது. वो नाम के साथ जुड़ा हुआ है. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான். हमारा परमेश्वर ऐसा है, அவருக்கு ஒரு புது பெயர் இருக்கு பாத்துடுங்க. उसके लिए एक नया नाम है. அந்த புது பெயர் என்ன? वो नया नाम क्या है? யாருக்கும் தெரியல. कोई नहीं जानता, யாருக்கும் தெரியல. कोई नहीं जानता. இப்பதான் பழைய பெயருக்குள்ள வந்திருக்கிறோம். अभी हम नए पूरे जुने नाम के अंदर आए हैं. யோசுவாங்கிற அந்த உலகத்துல வந்து அவர் வரும்போது கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். और इस संसार में आने के समय उसको दिया गया एक नाम. ஆனா அந்த புது பெயர் என்ன? ये नया नाम क्या है? அந்த புது பெயர் எப்படி இருக்கும்? ये नया नाम कैसा होगा? அது 7 எழுத்து கொண்ட பெயரா वो இருக்கும். 7 अक्षर वाले नाम होंगे. இங்கிலீஷ்ல 7 எழுத்து கிடையாது. अंग्रेजी में 7 अक्षर नहीं, கிரீக்ல 7 எழுத்து கிடையாது. ग्रीक में 7 अक्षर नहीं, அது தமிழ்ல 7 எழுத்து கிடையாது. तमिल के अंदर 7 अक्षर नहीं, ஹிந்தில உள்ள 7 எழுத்து கிடையாது. हिंदी के 7 अक्षर அது नहीं, ஹீப்ருல 7 எழுத்து கொண்டதா இருக்கணும். वो हिब्रू में 7 अक्षर वाले होंगे. அதுதான் புதிய பெயரா இருக்கும். वही नया नाम होगा. பாருங்க, 7 இடி முழக்கம் வந்துச்சு அப்படினா देखिए 7 गड़गड़ाहट आई तो 7 எழுத்துக்கள் வருதுன்னு சொல்லி 7 அர்த்தம். अक्षर आती है, ये मतलब பாருங்க, है. இந்த ரெண்டு சம்பவமும் ये दोनों घटना, அவருடைய முதல் வருகையில சிலுவையில 7 வார்த்தை சொல்றார். उसके पहले आगमन में क्रूस में 7 शब्द कहता है. அவருடைய இரண்டாம் வருகையில 7 இடி முழக்கம் வருது. दूसरे आगमन में 7 गड़गड़ाहट आती है. அவர் இங்க சிலுவையில இருக்கும்போது जब वो क्रूस पे थे, அது அவருடைய கடைசி 7 வார்த்தை இருந்துச்சு. वो उनका आखिरी 7 अक्षर था. ஆனா அவர் வெளிப்படும் போது लेकिन जब वो प्रकट होता है, முதல் இடி முழக்கமா இருக்கும். पहला गड़गड़ाहट होना அவர் चाहिए. முதல்ல அவர் பேரை தான் வெளிப்படுத்துவார். पहले अपने नाम को ही प्रकट அவருடைய करेगा. வருகைக்கு முன்னாடி, उसके आगमन के पहले, அவருடைய வருகையின் நேரத்துல, उसके आगमन के समय में, முன்னாடின்னு சொல்றதை விட वो पहले बोलने से अच्छा, அவருடைய வருகையின் நேரத்துல उसके आगमन के समय में முதலாவது அவருடைய பெயர் வெளிப்படும். सबसे पहले उसका नाम प्रकट அவருடைய होगा. பெயர் வெளிப்படுத்துவார். उसके नाम को प्रकट करेगा. 7 இடி முழக்கத்தின் ரகசியம் வெளிப்படும். 7 गड़गड़ाहट के गुप्त बातें இந்த प्रकट ரெண்டு होगी. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது. ये दोनों एक दूसरे से जुड़े हुए हैं.